தளபதி படம் அப்படிங்கிறது மணிரத்னம் அவர்களுடைய 7வது திரைப்படம். இளையராஜா அவர்களும் மணிரத்னம் அவர்களும் ஒண்ணா வேலை செஞ்ச கடைசி திரைப்படம். இதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து எந்த படமும் பண்ணல. இதுக்கப்புறம் மணிரத்னம் எடுத்த திரைப்படம் வந்து ரோஜா. அதில் ஏஆர் ரஹ்மான் அறிமுகமானார். அதிலிருந்து அவருடைய எரா அப்படிங்கிறது உருவாச்சு. அதே மாதிரி இந்த படம் தான் அந்த காலகட்டத்து பாகுபலி பட்ஜெட் வைஸில், அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே அதிகமான அளவுக்கு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் தான். அப்போவே 3 கோடி ரூபா அளவுக்கு இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்த சமயத்தில் ரஜினி ஃபேன்ஸுக்கு பயங்கரமான கிரேஸுங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா ரஜினி இந்த படத்துக்காக புது ஹேர் ஸ்டைலில் வந்திருந்தார். அவருடைய லுக்கே வந்து வித்தியாசமாக இருந்தது. மணிரத்னத்துக்கு என்னன்னா, ரஜினி மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு படம் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம்லாம் எடுக்க முடியாது. அவருடைய லெவலுக்கு ஏற்ற மாஸ் ஃபிலிமாக அது இருக்கணும். அதே சமயத்தில் அது தன்னோட மணிரத்னம் படமாகவும் அது இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காரு. அதுக்கான சரியான கதை கிடைக்கல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ தான் அவருக்கு கர்ணன் கதையிலிருந்து நாட்டுங்கிறது கிடைச்சது. கரெக்ட், மகாபாரத கர்ணன் கதையிலிருந்து அந்த நாட்டு கிடைச்சது. படத்துல வந்து மகாபாரதத்துல கர்ணனுடைய கதையை அப்படியே எடுத்து இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல அது நடந்திருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையா அந்த கதையை உருவாக்கி இருப்பாரு மணிரத்னம். அதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கதையில வரக்கூடிய கர்ணன் கதாபாத்திரம் தான் ரஜினி, சூர்யா கேரக்டர். அதே மாதிரி துரியோதனன் கேரக்டர் தான் மம்முட்டி. அர்ஜுனன் கேரக்டர் தான் அரவிந்த் சாமி. அர்ஜுனனுடைய மனைவியா வரக்கூடிய சோபனா திரௌபதியை முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவர் ரஜினி, அதாவது கர்ணன். மகாபாரதத்திலேயே திரௌபதியுடைய சுயம்பரத்துக்காக தான் கர்ணன் போவாரு. அப்பதான் அவருடைய விழுத்தையெல்லாம் அவர் காட்டுவாரு. திரௌபதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இல்ல, இவன் வந்து சத்திரியன் கிடையாது, அதனால நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ரஜினிக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து சோபனாவுடைய அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார். இப்படி நிறைய ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது மகாபாரதத்துக்கும் இந்த படத்துக்குமே நிறைய இருக்கும். ஆனால் படம் வெளியில வந்த சமயத்தில் அது டக்குன்னு யாருக்கும் புரியல. ஒரு இன்னர் லேயர்ல தான் அது வந்து மணிரத்னம் வச்சிருந்தாருன்னு அவரே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய ராவணன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல இருந்து தான் எடுத்தோம் அப்படிங்கிறது தெளிவாகவே அவர் சொல்லியிருப்பார். படம் பேரே ராவணன் இருக்கும். நிறைய கதாபாத்திரம்லாம் கார்த்திக் கதாபாத்திரம்லாம் அப்படியே மரத்துல இருந்து இறங்குறதெல்லாம் காட்டும்போது அனுமாருக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அப்படி ஓப்பனா எங்கேயுமே அவர் சொல்லல, அதை ஓப்பனா காட்டிக்கவும் இல்லை.